புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசு ராஜா, எங்களோடு பேசுங்க ராஜாதி ராஜன், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம், அதுல 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரவனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கர்த்தருக்கு மகிமை. விரும்பாதை, எதை விரும்பணும், எதை விரும்பாத அப்படின்னு சொல்ல. எதை விரும்பணுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காரியங்களை விரும்பணும், நல்ல விஷயங்களை விரும்பணும். ஆமா, நல்ல பேச்ச பேசுறதுக்கு விரும்பணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை செய்யறதுக்கு விரும்பணும். எதை விரும்பக்கூடாது? பைபிள் சொல்லுது தூக்கத்தை விரும்பக்கூடாது. தூங்காம இருக்கணுமா? தூங்கணும். நேரத்துக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்? கரெக்டா என்ன பண்ணணும்? தூங்கணும். 8 மணி நேரமா 5 மணி நேரமா உடந்த ஒரு மாசம் 5 மணி. ஆனா எப்பயுமே என்ன பண்றது? வேலை செஞ்சாலும் தூங்குறது, பைக் ஓட்டினாலும் தூங்குறது, கார் ஓட்டினாலும் தூங்குறதுன்னா அது என்ன பண்ணணும்? தூங்கணும். அதான் சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, தூக்கத்தை விரும்பாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில என்ன பண்ணும்? நேரத்தோட இருமுனா தான் என்ன பண்ணும்? நம்ம போக வேண்டிய வேலையை நம்ம சீக்கிரம் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா நம்ம எத்தனை மணி? 7 மணிக்கு எழுந்திரிச்சா நல்லா இருக்குமா? இல்லை, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம், 5 மணிக்கே ஒரு 4:45 எழுந்திரிச்சா தான். ஆமா, மூஞ்சி வாஷ் பண்ணிட்டு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு, ஆமா சோதரன் என்ன பண்ணோம், மற்ற நம்மளுடைய கடமை செஞ்சு காலக்கடலாம் முடிச்சுட்டு அது கிளம்புறதுக்கு ரெட் ஆகும். 8 மணிக்கு கிளம்புறதுக்கு சில பேர் என்ன பண்ணும்? 7 மணிக்கு எந்திரிக்கிறது, 7:30க்கு எந்திரிக்கிறது. சில பேர் 8 மணிக்கு என்ன பண்ணும்? மறந்துட்டே இருந்து அந்த அந்த மாதிரி ஆட்களும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன பண்ணும்? ஒரு நாளும் ஆமா, கர்த்தர் கொடுத்த நாளை சரியா என்ன பண்ணும்? இந்த நாட்களை சரியா பயன்படுத்திக்கணும். நாள் எவ்வளவு சீக்கிரமா ஓடுது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எதை விரும்பக்கூடாதான்? தூக்கத்தை விரும்பக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கத்தை விரும்பாதை, விரும்பினால் அது என்ன பண்ணும்? கந்தையத்தான் வருவிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் நல்லா அழகா இருக்கணும், நல்லா எனக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியும்னு மூஞ்சி நல்லா பறிச்சுன்னா நான் தூங்கினா தான் எனக்கு மூஞ்சி நல்லா அழகா இருக்கும். சில பேர் என்ன பண்ண அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ண நிறைய பேர் பூமியில இருக்கத்தான் செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகு எப்படி வரும்னா, தேவ வார்த்தையை படிக்கும்போது தேவசனம் தான் உங்க மூஞ்சி என்ன பண்ணும்? நிச்சயமா நம்ம அது ஜொலிக்க வைப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சீசர்களை கூட்டினோம்னா ஜெபிக்க தனியாக கூட்டி போவார். அந்த அம்மாவை என்ன பண்ணுவான்? அப்படியே தூக்க கலக்கத்துல என்ன பண்ண, அப்பா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பா, விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா ஆமே சொல்லுவார். அதனால பண்ணுங்க, ஆண்டவர் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆனா சீசர் என்ன பண்ண, நித்திர மயக்கமா இருந்தாங்க. ஆண்டவர் மறுபடியும் இருப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ எழுப்புற என்ன பண்ணுவான்? சில வீட்டுல நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? எழுப்பிடுவாங்க, சீக்கிரம் இருந்துச்சு கிளம்புப்பான்னு சொல்லி. ஒரு என்ன பண்ணுவான்? அம்மா திட்டுறது, அப்பாவை திட்டுறது. ஸ்தோத்திரம். இன்னைக்காவது வருவான். இன்னொன்னு சில பார்த்தீங்கன்னா இந்த லீவ் விட்டாங்கன்னா சொல்லுவேன், அதனால இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தூங்கின்னு சொல்லி தூங்குறது, போறது நல்லா பொத்தி என்ன பண்றது, தூங்குறது. எப்பயுமே நம்முடைய டைமிங்கை சரியா நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நம்மளும் ஆஸ்வதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சுறுசுறுப்புள்ளவன் செல்வத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சுறுசுறுப்பு பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆமா, தூங்குகிற பிள்ளையா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பான பிள்ளைகளா இருக்கணும். ஆனா எறும்பிடத்துல போய் ஏன்னா அந்த சுறுசுறுப்பை அதை எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறது, எப்படி கோடை காலத்துல சேர்த்து வைக்கிறது சொல்லி எறும்பிட போய் கத்துக்கணும்னு சொல்ற ஆண்டவர். இங்கே நான் சொல்ற தூக்கத்தை விரும்பாத அப்படிங்கிற. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அது என்ன பண்ணும்? கந்தையை விடுவிக்கும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, என்ன பண்ணுதா? அது கந்தையை விடுவிக்கிறது. கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால். கண் விழித்திரு. இந்த நாளை நம்ம என்ன பண்ண, தூங்குற நாள் கிடையாது. கர்த்தருக்கு சோதனை அப்ப போனாலும் என்ன பண்ணுது? அப்ப நம்ம விழித்திருந்தோம்னா எதிராளி அவ பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெச்சுகிற சிங்கம்ல அலைந்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம எப்படி அலாட்டா இருக்கணும். கர்த்தருக்கு சோதனம். ஆண்டுடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆயத்தமா இருப்போம், விழித்திருப்போம். ஆமே சோதரம். தூக்கத்தை உதறிவிட்டு தூசியை உதறிவிட்டு எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த தூக்கத்தை விரும்பாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, விழித்திருக்கத்தக்கதாக தேவனே இந்த கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, வேலை ஸ்தலங்களை படிக்கிற காலங்களில ஆண்டவரே ஸ்தோத்திரம், படிக்கிற நாட்களை படிக்கத்தக்கதாக ஆண்டவரே, வேலை நாட்கள் வேலை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த கிருபைகள் இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒருவேளை களைப்பா இருந்தால் அந்த களைப்பை எடுத்து போடுவீராக, சோர்வா இந்த சோர்வை எடுத்து போடுவீராக. ஒருவேளை மாத்திரப்படுறதுனால அப்படிப்பட்ட சோர்வு இருக்குமானால் ஆண்டவரே இந்த பிள்ளை பலவீனத்தை மாற்றி ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவு